Example 3.6. The question is, the position vector of a particle is given by r vector equal to 3t I cap plus 5t square j cap plus 7k cap. Find the direction in which the particle experiences net force. So questionல position vector r vector கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பார்ட்டிக்கல் மேலே, இந்த பார்ட்டிக்கல் மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அப்போ அந்த ஃபோர்ஸோட டைரெக்ஷன் என்னவாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் தி கொஸ்டின். ஸோ பொசிஷன் வெக்டர் இஸ் கிவன் ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 3t I cap ப்ளஸ் 5t ஸ்கொயர் j cap ப்ளஸ் 7k cap. என்ன கண்டுபிடிக்கணும்? டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா ஒரே ஃபார்முலா we know F is equal to m into a. ஸோ டைரெக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வெக்டர் குவான்டிட்டி அண்ட் F is equal to m into a ல மாஸ் அப்படிங்கிறது it is not a vector quantity whereas a acceleration is a vector quantity. So force or the direction depends only on the acceleration of the object, the direction of the acceleration of the object. So F or the direction, a ஓட டைரெக்ஷன் என்ன இருக்கோ அதே தான் F ஓட டைரெக்ஷன். அப்போ நமக்கு a ஓட டைரெக்ஷன் கண்டுபிடிச்சா போதும். ஸோ a அப்படிங்கிறது என்ன? அசல்ரேஷன். ஓகே, ஸோ நமக்கு பொசிஷன் தெரியும். இதுலேருந்து அசல்ரேஷன் எப்படி ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அசல்ரேஷனுக்கு ஃபார்முலா வெலாசிட்டி பை டைம், தட் இஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை சேஞ்ச் இன் டைம் நம்மளுக்கு தெரியும். ஸோ a இஸ் ஈக்குவல் டு dv பை dt. அண்ட் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரியாது, பொசிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வெலாசிட்டிக்கு இப்போ ஃபார்முலா சேஞ்ச் இன் பொசிஷன் பை சேஞ்ச் இன் டைம், அதாவது dr பை dt. ஸோ இப்போது இதில் ஆர் வெக்டரை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ வர ஆன்சரை அகெயின் இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் ஒன் டைம் வித் t யூ கெட் அசல்ரேஷன். ஓகே, ஸோ வெலாசிட்டிக்கு v ஈக்குவல் டு dr பை dt. ஸோ ஆர் வேல்யூ தெரியும் நம்மளுக்கு, அப்படியே d பை dt போட்டு ஆர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதை ஒரு டேர்மும் செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதலாம். ஸோ d பை dt ஆஃப் 3t I cap ப்ளஸ் d பை dt ஆஃப் 5t ஸ்கொயர், d பை dt அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணி செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். 5t ஸ்கொயர் ப்ளஸ் d பை dt ஆஃப் 7k cap. ஸோ இங்கே t டேர்ம் இருக்குது, இட் இஸ் டிஃப்ரென்ஷியபிள். 3 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ யூ கேன் டேக் இட் அவுட் சைட். 3 வெளியே எடுத்துட்டா d பை dt ஆஃப் t. ஸோ d பை dt ஆஃப் t இஸ் t with respect to t again differentiate பண்ணா it is 1. So 1 into I cap plus 5 constant வெளியில் எடுத்தாச்சு. t square differentiate பண்ணா 2t, மேலே இருக்க நம்பர் அப்படியே போட்டு பவரை 1 மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ t square differentiate பண்ணா 2t, 5 into 2t into j cap. 7 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், இங்கே ஏதாவது t டேர்ம் இருந்தால் மட்டும்தான் டிஃப்ரென்ஷியபிள். இங்கே 7 இஸ் அ கான்ஸ்டன்ட், எனி கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இட் இஸ் 0. ஸோ திஸ் டேர்ம் பிகம்ஸ் 0. தென் வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் 3 into 1, தட் இஸ் 3 I cap ப்ளஸ் 5 into 2 10t j cap. ஸோ இது வெலாசிட்டியோட வேல்யூ. ஸோ இந்த பொசிஷனை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வர ஆன்சர் வந்து வெலாசிட்டி. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? அசல்ரேஷன் a கண்டுபிடிக்கணும். So acceleration a is equal to change in velocity by change in time, which means d by dt of v. So d by dt of கிடைச்ச v வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும், which means vல இருக்க ஒரு டேர்மும் தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும் with respect to t. ஸோ இந்த d by dt உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன் தனித்தனியாக. d by dt of 3 I cap plus d by dt of 10t j cap. ஸோ again 3 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், எந்த t டேர்மும் கிடையாது. ஸோ எனிதிங் விச் இஸ் அ கான்ஸ்டன்ட் இஃப் யூ டிஃப்ரென்ஷியேட் த ஆன்சர் இஸ் 0. அண்ட் இதில் t ஒரு டேர்ம் இருக்குது, ஸோ இது டிஃப்ரென்ஷியபிள் தான். இதில் இருக்க 10 கான்ஸ்டன்ட் அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ d by dt of t is 1, which is dt by dt-ன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் 1. ஸோ இப்போது இங்கே இந்த டேர்ம் 0, அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் இஸ் 10 j cap. ஸோ அசல்ரேஷனோட வேல்யூ இஸ் ஓன்லி 10 j cap, which means என்னோட ரிசல்டண்ட்டில் j பார்ட்டில் மட்டும்தான் வேல்யூ இருக்குது. தட் இஸ் த அசல்ரேஷன் இஸ் ஒன்லி அலாங் தி y டைரக்ஷன். j ரெப்ரசன்ஸ் y ஆக்சஸ், ஸோ y டைரக்ஷனில் மட்டும்தான் அசல்ரேஷன் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் y டைரக்ஷன், which means நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோர்ஸ் F is equal to ma.
ஏ எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அந்த டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் அப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். which means the force also acts along the positive y direction. You can also confirm this with the velocity. ஸோ வெலாசிட்டி டேர்மில் பார்த்தீங்கன்னாலும் ஜே டேர்மில் மட்டும்தான் எனக்கு with respect to time it is getting differentiated, whereas x termல constant and no z term. So x and z direction no change, only along y direction some change is there, which is called acceleration. So only on the y direction it depends. So force is along the positive y direction. I hope you have understood. Thank you.